சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக ஜாப்பனீஸ் பேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு 2 முட்டையை உடச்சி அதோட வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக எடுத்துக்கோங்க. மஞ்சக்கரு கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ எக் ஒயிட்டை வந்து நம்ம ஒரு பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ண தொடங்கணும். லைட்டாக நுர வர தோணுதும் ஒவ்வொரு டீஸ்பூனாக சுகர் சேர்த்து நல்லா ஹை பீக் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மொத்தமாக 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஒயிட்டை இந்த எல்லோ கூட சேர்த்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மொத்தத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மாவு ஊற்றி லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வச்சுட்டு அகைன் திருப்பி போட்டு மறுபடியும் தண்ணி தெளித்து 2 பக்கம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஃப்ளஃபியான பேன் கேக் ரெடி. இது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மேப்பிள் சிரப் இல்லைனா ஹனி கூடவே நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.